மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. 2025 ஐபிஎல் சீசன் 18 விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இன்று மார்ச் 23 மூணாவது ஐபிஎல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்துச்சு. என்னதான் 2 போட்டிகள் முடிஞ்சிருந்தாலும் ரசிகர்கள் வெயிட் பண்ணது என்னவோ இந்த போட்டிக்காகத்தான். ஆமாங்க, ஐபிஎல் தொடரில் பங்காளிகளா இருக்கிற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் போட்டிக்காக தான் ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமா வெயிட் பண்ணாங்க. அந்த போட்டி தான் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடந்துச்சு. இந்த போட்டியில டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே பந்து வீச்ச தேர்வு செஞ்சாங்க. மும்பை இந்தியன்ஸோட ஓபனிங் பேட்ஸ்மேனான ஹிட்மேன் ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கோல்டன் களமிறங்கினாங்க. அதிரடியான ஆட்டத்தை ஓபன் பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த எம்ஐ ஃபேன்ஸுக்கு ஒரு ஷாக் வந்து விழுந்துச்சு. ரோஹித் சர்மா டக் அவுட் ஆகி 2 எதுவும் எடுக்காம பெவிலியன் திரும்பினாரு. ஃபர்ஸ்ட் விக்கெட்டை சிஎஸ்கேவுக்காக கலீல் அகமது எடுத்தாரு. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே ரயான் ரிக்கோல்டனும் விக்கெட்டை பறிகொடுத்து நடைய கட்டினாரு. அப்புறம் வந்த வில் ஜாக்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டாரு மும்பை இந்தியன்ஸ் அணியோட கேப்டன் சூரியகுமார் யாதவ். வில் ஜாக்ஸ் 11 ரன்ல நடைய கட்ட ஒட்டுமொத்த பொறுப்பும் சூரியகுமார் தலையில விழுந்துச்சு. 10 வருஷத்துக்கு அப்புறம் சிஎஸ்கே அணிகளை இணைஞ்ச நம்மூர் பையன் அஸ்வின் தான் இந்த விக்கெட்டை எடுத்தாரு. களத்துல நின்று சூர்யா கூட ஜோடி சேர்ந்தாரு திலக் வர்மா. 5 ஓவருக்குள்ள 3 விக்கெட் இழந்த மும்பை அணியை கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி நிறுத்தினாங்க. இந்த கடையில சூரியகுமார் யாதவ் 29 ரன்ல தல தோனி கிட்ட ஸ்டம்பிங் ஆகி வெளியேறினாரு. எப்பா என்ன வேகண்டா சாமின்ற மாதிரி தல தோனி மின்னல் வேகத்துல இந்த ஸ்டம்பிங்க செய்ய ஒட்டுமொத்த சேப்பாக்கமும் தோனி தோனின்னு ஆரவரம் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த சிங்கத்துக்கு வயசே ஆகாதுடான்ற மாதிரி ஒரு மொமெண்டா அது இருந்துச்சு. 13 ஓவர் முடிவுல 6 விக்கெட் இழந்து 96 ரன்கள் மட்டுமே எம்ஐ எடுக்க என்னடா இதுன்னு புலம்ப ஆரம்பிச்சாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ். சென்னை அணிக்காக நூர் அகமது கலக்குன்னு பந்து வீச்சில் கலக்கினாரு. இப்படி 20 ஓவர் முடிவில் மும்பை அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 155 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. 156 ரன்கள் எடுத்தா வெற்றின்ற இலக்கோட பேட்டிங்கை தொடங்கினாங்க சிஎஸ்கேவோட ஓபனர்ஸா ரச்சின் ரவீந்திரா மற்றும் ராகுல் திரிபாதி களமிறங்கினாங்க. 3 பந்துல விக்கெட்டை பறி கொடுத்தாரு திரிபாதி. அவரோட விக்கெட் எடுத்தவர் தீபக் சாகர். ரச்சின் ரவீந்திரா கூட பார்ட்னர்ஷிப் அமைச்சாரு சிஎஸ்கே அணியோட கேப்டன் ருத்ராஜ் ஹைக்வாட். 2 பேரும் அருமையா விளையாட சிஎஸ்கேவோட ரன் ரேட் மளமளன்னு ஏறினுச்சு. சிஎஸ்கேவோட 78வது ரன்ல இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை பிரிச்சாரு விக்னேஷ் புதூர். அந்த வகையில ருத்ராஜ் ஹைக்வாட் 26 பந்துல 6 பவுண்டரி மற்றும் 3 சிக்ஸர்கள் விளாசி 53 ரன்களை குவிச்சாரு. அடுத்து வந்த சிவம் துவே, தீபக் ஹூடா அடுத்தடுத்து விக்கெட்டை பறி கொடுக்க ரச்சின் அணியை வெற்றி பாதை நோக்கி அழைச்சிட்டு போனாரு. அவரோட ரவீந்திர ஜடேஜா ஜோடி சேர 2 பேரோட அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. தோனி களம் இறங்குவார்னு ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அந்த சமயத்துல ஜடேஜா அவுட் ஆக 8 பந்துக்கு 4 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டுச்சு. தோனி கிரவுண்ட் உள்ள வந்தாரு. சேப்பாக்கமே தோனின்னு சவுண்ட் போட 6 அடிச்சு மேட்சை பினிஷ் பண்ணாரு ரச்சின் ரவீந்திரா. 19வது ஓவர்ல 158 ரன்கள் எடுத்து தங்களோட ஃபர்ஸ்ட் வெற்றியை சிஎஸ்கே பதிவு பண்ணாங்க.